கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 33:19 வசனத்தில் இப்படி காண்கிறோம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் இந்த 33வது சங்கீர்த்தனத்திலே நீதிமானாக இருக்கிற ஒரு மனுஷன் மேல் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தையே படைத்த கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று இமைப்பொழுதும் தூங்காமல் பார்த்து கொண்டே இருப்பார். ஆனால் அவர்களை மரணத்திலிருந்து விடுவிப்பதற்கு, மரணம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே உள்ள உடம்பு பிரகாரமான ஒரு மரணத்தை அல்ல, ஆவிக்குரிய மரணத்திலிருந்து அவர்களை காக்கவும் பஞ்சத்திலிருந்து அவர்களை உயிரோടെ காக்கவும் அவர் இறங்கி வருகிற ஒரு தேவன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமானாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே உண்மையுள்ளவர்களாய் நடக்கிறவர்களுடைய பஞ்ச காலத்தில் எப்படி இருந்தால் கஷ்ட காலத்திலே கர்த்தர் உதவி செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனோடு அண்டி இருக்கும் பொழுது தேவனோடு தான் அவர்தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி முழுமையாக நம்பிக்கை இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மேலும் நமக்கு வைக்க முடியாதிருக்கிற சில நேரங்களில் நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார், கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பல தவணைகளில் நான் அதை அனுபவித்து அறிந்திருக்கிறேன். நான் இதற்கு முன்பே சாட்சியில் சொல்லிட்டு ஒரு தடவை நான் என்னுடைய புருஷனுடைய ஹாஸ்பிட்டலான சமயத்தில் என்னுடைய வீட்டில் இருந்த பால் முதலாக தீர்ந்தது. ஆனால் எனக்கு போய் வாங்கவோ தெரியாது, அல்லாமல் என்ன வாங்கவும் கையில் காசும் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தாவே எனக்கு தேயிலை குடிக்க வேண்டிய கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துட்டு படுத்த நான் அல்பம் கழிந்த பொழுது உங்களுக்கு சாய்க்கு பாலுண்டா என்று கேட்டு ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. கர்த்தர் அப்படி அதிசயமாக நம்ம தெரியாத இடங்களிலேயும் நமக்கு யாரும் சகாயத்துக்கு இல்லை என்று இருக்கிற இடங்களிலேயும் கர்த்தர் நம்மை போற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். பஞ்ச காலத்திலே அவரை உயிரோടെ காக்கவும் என்றிருக்கிறது. உலகத்தில் எல்லாம் பஞ்சங்கள் வந்தாலும் தேவனை அண்டி கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் காக்கைக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் தீட்டி போற்றுவார் என்று சொல்வது உண்மையான காரியம். அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய கஷ்ட காலத்தில் தேவனை அண்டி கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே. இவர்கள் எந்த வேதனையில் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே. கஷ்டத்தின் பாதையில் ஆண்டவரே, நஷ்டத்தின் பாதை நெருக்கத்தில் இருக்கிற உமது பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுடைய இந்த பஞ்சத்தில் இவர்கள் காக்கப்படும்படியாய் தேவ கிருபையும் தேவ பிரசன்னம் இவர்களோடு இருக்கும்படியாய் தேவனுடைய வல்லமை இவர்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்கப்பா. உமது வருகை வரை ஆண்டவரே உமது கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதிதாரி ஜீவன தகப்பனே, ஆமேன்.